நான் ஏசு அங்க கூட இருக்கிறார் தான். ஏன் சுழல் காற்று வந்தது? வராம இருந்திருக்கலாமே நீங்க சொல்லலாம். நான் தான் சர்ச்சுக்கு போறேனே, நான் தான் பைபிளை வாசிக்கிறேனே, நான் தான் விசுவாசிக்கிறேனே, நான் தான் இவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறேனே, எனக்கு ஏன் கர்த்தர் புயலை கொடுத்திருக்கிறாருனாக்கா, புயல் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. புயல்களின் மத்தியில தான் நம்ம இயேசுவை தேடுவோம். புயல்களின் மத்தியில தான் நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறாரா என்று நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, இதை கண்டுபிடிக்கதான், இததான் ஆண்டவர் இந்த நேரத்துல அந்த பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அவர்கள் அதன் மேல் மோதிற்று. அப்போ அந்த உள்ள இருந்தவங்க எல்லாம் யாரு? அந்த பலத்த சுழல் காற்று வீசும் போது உள்ள இருந்தவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த 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 அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவரே, எதுக்கு இப்படி எங்களுக்கு அவங்களாம் பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனா அந்த உள்ள இருந்தவங்க, அந்த போட்டு கூட இருந்தவங்க யாருனாக்கா, போட்லயே பழகுனவங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பேதுரு எல்லாம் யாரு, மற்ற சீஷர்கள் யாரு? மீன் பிடித்தவர்கள், போட்டுல இருந்தவங்க. அவங்களே அந்த சுழல் காற்றுக்கு பயப்படுறாங்கனாக்கா அது எவ்வளவு பெரிய சுழல் காற்றா இருந்திருக்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? உள்ள இருந்தவங்க ஆண்டவர் கார்பெண்டர் சன் ஆஃப் கார்பெண்டர். இவங்க உள்ள இருந்தவங்க மீன் பிடிக்கிறவங்க, போட்டுல இருந்தவங்க. அவங்களே அந்த சுழல் காற்றுக்கு பயப்படுறாங்க. அவங்க எத்தனை சுழல் காற்றை பார்த்திருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்கலாம்ல, நாங்க பார்க்காத சுழல் காற்றா, நாங்க பார்க்காத அலையா, நாங்க பார்க்காத. இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் பார்க்காத பிரச்சனையா, நான் பார்க்காத சோதனையா, நான் பார்க்காத வேதனையா. ஆனா நம்மளுக்கும் சொல்லி ஒரு வேதனையும் ஒரு சோதனையும் வரும்போது இந்த சுழல் காற்றுல நான் எப்படி நிக்கிறேன்? நான் என்ன பண்றேன்? கூட இயேசு இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். ஆனா இங்க ஆண்டவர் இங்க நம்மளுக்கு உணர்த்தி காட்டுற காரியம் என்னுடைய விசுவாசத்துல நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன் அந்த இடத்துல. சோ கஷ்டங்கள் வரும்போது அநேகர் கேட்கிற கேள்வி 38வது வசனத்துல இருக்குது பாருங்க. அதாவது, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? சுழல் காட்டு வந்துருச்சு, ஆண்டவரை போயிட்டு எப்படி எழுப்புறாங்க? நித்திரையா இருந்தார், அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு துன்பம் வந்துடக்கூடாது. வந்துட்டு, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, செத்தா கூட நல்லா இருக்கமே, நாங்க ஏன் உயிரோடு இருக்கணும், எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க? பிரியமானவர்களே, இந்த சோதனையோ வேதனையோ கஷ்டங்களோ துன்பங்களோ அலைகளோ அல்லது காத்தோ எது வந்தாலும் அதை நான் எப்படி தாண்டுறேன்? நான் யார் கூட நிக்கிறேன்? யார் கூட நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி,